ஹாய்ங்க. இன்னைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மண்டே 11:00 மேலே எடுத்தது தாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஆயில் கேன் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் விம் ஜெல் போட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிஸ் சீக்கிரம் போயிடும். நமக்கு அதை க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஆயில் கேனை கண்டிப்பாக நான் கழுவிடுவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வைக்கிறனால டக்குன்னு நம்ம எடுப்போம். அந்த பிசு இருக்கும், பார்த்தாவே நீட்டாக இருக்காதுங்கிறக்கோசம் இந்த மாதிரி பண்ணிடுவேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தாங்க வாங்கிட்டு வருவேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எல்லாமே. ஆயில் மட்டும்தான் நான் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கையாக எடுத்து வச்சுட்டு அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் வாங்கிட்டு வந்தோம். அதையும் எடுத்து வச்சுட்டு ரசப்பொடி தீர்ந்துருச்சா, சரி ரசப்பொடியும் அரைச்சிடலாம், வேலை முடிஞ்சுதுங்கிறனால ரசப்பொடி அரைச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரேட் பார்த்திங்கன்னா நான் வைக்கிற ரசம் தாங்க. இந்த ரசப்பொடியோட இது என்னென்னு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது, என்னோடய சமையலில் என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா அது ரசமாக தாங்க இருக்கும். அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். அரணியாக தான் இருந்துட்டு நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் நான்.